ஆண்டாள் என்பவள் மனித பெண் அல்ல என்றும் அவள் திரௌபதியின் பிரதி என்றும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளோம். இந்த கற்பனை பெண்ணின் பெயராலேயே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் சர்ச்சை பாரதூரமான சதித்திட்டங்களோடு தீய சக்திகளால் கொளுத்தி போடப்பட்டது என்பதை இங்கு நினைவு கூறுவது அவசியம். ஒரு நகைச்சுவையான செய்தி என்னவென்றால், பச்சையம்மாள் 3 வெவ்வேறு கடவுளருக்கு மனைவியாக்கப்பட்டுள்ளாள். முருகன் விவசாய தொழில்நுட்பத்தை உலகில் முதன்முதலாக அறிமுகப்படுத்தியதால் பச்சையம்மாள் வள்ளி என்ற பெயரில் முருகனின் தத்துவார்த்த மனைவியாக உருவகம் செய்யப்பட்டிருந்தாள். இது உண்மையானதும் வரலாற்று ரீதியாக சரியானதும் ஆகும். முருகனின் வரலாற்றை சிதைக்க பாண்டியர்களின் மீனாட்சியான அதே பச்சையம்மா மதுரையில் சிவனின் மனைவியாக பிராமணரால் சித்தரிக்கப்பட்டாள். இப்போது அதே பச்சையம்மாள் விஷ்ணுவின் வரலாற்றை சிதைக்க ஆண்டாளாக விஷ்ணுவின் மனைவியாக பிராமணர்களால் சித்தரிக்கப்படுகிறாள். இந்திய ஆன்மீக வெளியில் யூத பிராமணர்கள் செய்த அட்டூழியங்கள் கணக்கில் அடங்காதவை. தங்களின் சுயநலத்திற்காக எல்லாவற்றையும் சிதைத்து அழித்துள்ளனர். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கிருஷ்ணரிடம் காதல் கொள்கிறாள். ஆனால் அவள் அங்கிருந்து 200 கல் தொலைவில் உள்ள திருவரங்க விஷ்ணுவையே மணக்கிறாள். அதாவது அவள் காதலிப்பது ஒரு கடவுள், மனம் புரிவது வேறொரு கடவுள். அட ஆண்டவனி! மகாபாரத திரௌபதி கிருஷ்ணனை மணக்கவில்லை, அவள் பஞ்சபாண்டவரை மணக்கிறாள். ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு பிறகு அதே திரௌபதி கிருஷ்ணனை காதலிக்கிறாள், ஆனால் விஷ்ணுவை மணக்கிறாள். ஐயோ, எனது தலை சுற்றுகிறது. எனது கருத்துப்படி திருவில்லிபுத்தூர் கோயில் ஒரு கிருஷ்ணர் கோயிலாகவே இருந்திருக்க வேண்டும். அது மகாபாரதம் தமிழகத்தில் நடந்ததையும் கிருஷ்ணர் தமிழர் என்பதையும் மறைப்பதற்காக 1000 வருடங்களுக்கு முன்பு விஷ்ணு கோயிலாக மறுகட்டுமானமாக எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். அவதார கதை என்பது ஒரு அபத்த களஞ்சியம் என்றும் அது இந்திய ஆன்மீக வரலாற்றை அழித்தொழிக்க யூத பிராமணரால் உருவாக்கப்பட்ட பித்தலாட்டம் என்றும் நான் பல காலமாக சொல்லி வருகிறேன்.